என்ன நம்பி இந்த வீடியோ கிளிக் பண்ண நண்பா, நண்பிகள் எல்லாருக்குமே வணக்கம். உங்களுக்காக ரொம்ப சூப்பரான ஒரு சீரிஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். அந்த சீரிஸ் எத பத்தின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையே உப்பு சப்பு இல்லாம இருக்கு. உங்களுக்காக யாருமே உங்க வீட்ல காத்துட்டு இல்ல. அப்போன்னு பார்த்து ஒரு ரோபோட் உங்க வீட்ல இருக்கு. உங்களோட வேலை எல்லாமே செய்யுது. அந்த ரோபோட் உங்களுக்கு காதல வருது. அந்த ரோபோட் உங்கள காதலிக்குமா, காதலிக்காதாங்கிற மாரியே கதை போகுது. நல்லா இருக்குல்ல கேட்க? ஸோ அந்த மாரி ஒரு கதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மை வைஃப் ஹேஸ் நோ ஃபீலிங்ஸ். இதுதான் இந்த சீரிஸோட பேர். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் தட்டி விட்டவங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சைடு பை சைடு அந்த ரோபோட்டோட ஒர்க்கையும் காட்டுறாங்க. அவன் சமைச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே அவனோட லைஃப் ஸ்டைல் சொல்கிறான். என்னோட லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப். எப்போவுமே எல்லாருமே பண்ணுற மாதிரி காலையில் வேலைக்கு போயிட்டு நைட் ஆனால் வீட்டுக்கு வருது என்னோட லைஃப். எனக்குன்னு வீட்டு வேலை பார்க்க யாரும் இல்லை, எனக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ புலம்பிட்டே போகிறான். இந்த மாதிரி எனக்கு வேலை இருக்கனால தான் நான் எனக்குன்னு ஒரு ரோபோட்டை விலைக்கு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஸ்டார்டிங்கில் ஒரு ரோபோட் காமிச்சாங்க இல்லையா, சைடு பை சைடு சமைச்சிருக்கிற மாதிரி. அந்த ரோபோட் நம்ம ஹீரோட தான். அந்த ரோபோட் பேர் பார்த்தீங்கன்னா மீனா. இவன் இந்த ரோபோட்டை மெய்டாக யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருப்பான். அதுவுமே செகண்ட்ஸில் வாங்கியிருப்பான். இந்த ரோபோட் கிட்டே இருக்கிறது மினிமமான ஒரு ஃபீச்சர்ஸ் தான். சமைக்கிறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, அப்புறம் எனக்கு பிடிச்ச சில டிஷ்ஷஸோட ரெசிபிஸ் மட்டும் அதுக்கு தெரியும். அது மட்டும் தான் இந்த ரோபோட் பண்ணும். லிமிட்டடான ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் இந்த ரோபோட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான். என்னதான் இது வீட்டு வேலை செய்கிற ரோபோட்டாகவே இருந்தாலும் நம்மளுக்காக ஒருத்தவங்க சாப்பாடு சமைச்சு தரது ஒரு தனி சுகம்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். மீனா இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அவளும் சொல்கிறா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆம்லேட் ரைஸ் தான் நான் செஞ்சுருக்கேன். இது எப்படி உனக்கு தெரியும்? இந்த மாதிரி சின்ன இன்ஃபோ கூட இந்த ரோபோட்டுக்கு இருக்கும் போலே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கொஞ்சம் கிட்ட போயிட்டு சொல்கிறான், எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்சது ஒன்று மட்டும்தான். உன்னால எனக்கு வைஃபாக வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ரோபோட்டை பார்த்து கேட்குறான். பாவம் பையன் கடைசியில் ஒரு ரோபோட்டே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த ரோபோட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி சடனாக டர்ன் பண்ணி எதுவுமே சொல்லாமல் இருக்குது. நம்ம ஹீரோ அப்படியே வைக்கப்பட்டு அதில் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் உட்காந்துடுறான். எனக்கு என்ன ஆச்சு, நான் ஏன் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி குடிச்சிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அந்த ரோபோட்டு உங்களுக்கான ஆம்லேட் ரைஸ் நான் செஞ்சுட்டேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்லேட் ரைஸை கொடுக்குறா. அந்த ஆம்லேட் ரைஸில் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஐ லவ் யூ டமாக்கோன்னு சொல்லி அந்த ரோபோட் எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு அவன் ரொம்ப என்னடாதுங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டோட மேனுவலில் ஃபுல்லாக படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஏதாவது புது ஃபீச்சர் தான் இருக்கா, இல்லை ஆல்ரெடி இருக்கா, எனக்கு தான் தெரியாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீச்சரை தேடுறான். இந்த மாதிரி நம்ம லவ் சொன்னால் அது திருப்பி சொல்லுமாங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கான். பட் அந்த மாதிரி ஃபீச்சர் எதுவுமே அந்த மேனுவல் இல்லை. ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த ஓனர் புதுசாக ஆட் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறான். சரி, ஒருவேளை இது ஒரு ஹிடன் ஃபீச்சராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அப்படியே விட்டுறான். அப்புறம் ரோபோட்டுமே சார்ஜ் ஃபுல் ஆகிட்டு அதோட வேலையை பார்க்க போயிடுது. நீ தனியாலாம் போய் லஞ்ச் பண்ண வேணாம், வா நானும் சேர்ந்து கூட ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பின்னாடியே போயிடுறான். இன்னைக்கு நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமைக்க ஆரம்பிக்கிறான். அவன் சமைக்க நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கு. அது ரோபோட் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கு, இது தப்பு அது தப்புன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சமைக்கிறத பார்த்து ரோபோட் டென்ஷன் ஆகிட்டு கையை தூக்கி விட்டு, நீ தயவு செஞ்சு போய் உட்காரு, நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோபோட் சமைக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ போய் சாப்பாடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம ரோபோட் சூப்பராக சமைச்சு கொடுத்தது நம்ம ஹீரோ அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தேன், டேட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது போயிருச்சு. ஸோ அப்போலேருந்தே நான் லவ்ல கிவ் அப் பண்ணிட்டேன். இதுக்கு நான் லவ்வே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் தைரியமாக போய் ரோபோட்டை பேசுகிறான். எதுக்காக ஐ லவ் யூ டாக்குமான்னு சொல்லி எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்லி. இது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி இந்த ரோபோட் கேட்குது. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ரோபோட்டோட கையை பிடிச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இதே மாதிரி எனக்காக டெய்லியும் செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு வந்துடுறான். இது நிஜமாவே அவள் எனக்கு காமிச்ச லவ்வா இல்லை ஏதாவது ஒரு ஃபீச்சரா அப்படின்னு சொல்லி சோகமாக உட்காந்துருக்கான். நைட் ஆனக்கப்புறமே அவன் ஹீரோவால் தூங்க முடியல. அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரோபோட் பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். நான் நிஜமாவே அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன் போல அப்படின்னு சொல்லி. அது வெறும் வீட்டு வேலை செய்கிற ரோபோட் தானே, நான் இதுக்காக இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கேன், இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். அப்புறம் திடீர்னு அந்த ரோபோட் ஸ்லீப்பிங் மோட்ல இல்லாமல் பக்கத்தில் உட்காந்துருது. ஆனால் நான் ஸ்லீப் மோடில் தானே போட்டிருந்தேன், நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, உங்களுக்கு என்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. அதுக்கு இவனை நீ எது செஞ்சாலும் பரவாயில்ல, அது ரெசிபியை தான் கேட்குது போல அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோ நீ எதை செஞ்சாலும் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறான். பட் அது வேற மீனிங்ல தான் கேட்குதுங்கிறது நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ தான் எனக்கு உலகத்திலே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டும் மறுபடியும் ஸ்லீப்பிங் போட்டே போயிடுது. ஆடா போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் தூங்கிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்த்தா, இந்தாங்க என் தலையை வச்சுக்கோங்க, நீங்கள் தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ரோபோட் கொடுக்குது. இல்லை நான் இதை நான் மீன் பண்ணல அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறான். அப்புறம் தான் தெரியுது அது ஒரு கனவு அப்படின்னு சொல்லி.
அதுக்கப்புறமா வழக்கம் போல் அந்த ரோபோட்டு நம்ம ஹீரோக்கு பிடிச்ச சாப்பாடை கொடுத்து இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குது. நம்ம ஹீரோ சந்தோஷமாக சாப்பிட்றான். ஹீரோ சாப்பிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு, நேற்று நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு மீனிங் என்னன்னா, உன்னை நான் டிஷ்ஷாவோ நான் உன்னை சாப்பிட்ற பொருளாவோ நினைக்கல அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் இவனை சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதை கேட்டுட்டு அந்த ரோபோட்டு சொல்லுது, என்னோட பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலால் செய்யப்பட்டிருக்கு, நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சா கூட சாப்பிட முடியாது அப்படின்னு கேட்டோடனே ஒரு ரிலீஃபோடு நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணுறான். வழக்கம் போல் நைட்டு வந்துட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யோசிக்க ஆரம்பிக்கிறான். மீனாட்சானுங்கிறது ஒரு ரோபோட் தான், அதுங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்காம இருக்கிறதோ ஒரு ஃபீச்சரே இல்லை. ஸோ நான் இப்படிலாம் நினைக்காம நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிறான். அப்புறம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இல்லை இது நான் பண்ணுவேன், நான் திருப்பி லவ் பண்ணலாம் அப்படிங்கிறான். திருப்பி குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இல்லை இதில் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஸோ குடிக்க மாறி மாறி அவனோட மைண்ட் மாறி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ரோபோட் வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஒரு ஜக்கு ஃபுல்லாக தண்ணி குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஏன்னா நீ அவ்வளோ குடிச்சிருக்க, அதை நீ திருப்பி இதை பேலன்ஸ் பண்ணணும், இவ்வளோ தண்ணி குடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தண்ணி கொடுக்குறான் ஹீரோக்கு. அப்புறம் வந்து நம்ம ஹீரோ மீனாட்சியானோட கையை பிடிச்சி இழுத்துட்டு, தயவு செஞ்சு சொல்லு நான் உனக்கு யாரு, உனக்கு என்ன பிடிக்குமா அப்படி இப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம ரோபோவும் சொல்லுது, நான் தான் உன்னோட ஒய்ஃப் ஆச்சு, நீ தான் என்னோட ஹஸ்பண்ட். ஏன்னா நீங்கள் தானே ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க நீ என்னோட ஒய்ஃபாக இருக்க நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. ஸோ நான் அப்போவே உங்களுக்கு நான் ஒய்ஃப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு இவன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். என்னால் சந்தோஷம் தாங்க முடியல, நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன், நான் ஆன்லைனில் செக் பண்ணுவா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்க, இல்லை நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன், அதான் எப்படி இருக்கேன், இப்போ புதுசாக நான் மேரி பண்ணியிருக்கணும் அப்படி இப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். நல்லா இருக்குல்ல இது கேட்க. சரி எப்படியோ நாம மேரிட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனாட்சனும் நம்பிருச்சு. பட் இப்போ நான் என்ன பண்ணணும், இவளுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். அப்போ மீனாட்சன் கேட்குது, ஒரு ஒய்ஃப்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒய்ஃப்னா என் கூட நீ எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், எனக்கு நீ நிறையா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம மீனாட்சன் சொல்லுது, நம்ம தான் டெய்லி உனக்கு அத்தனை பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் சொன்னேன். நம்ம ஹீரோ அது உண்மை தான், பட் ஸ்டில் சில ஸ்டஃப்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கணும், பர்சனல் ஃபீலிங்ஸ் இருக்கணும் அப்படி இப்படின்னு ரியல் லைஃப்பில் ரியல் ஹியூமன்ஸ் நடக்கிறதுலாம் நம்ம ரோபோட்டுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். பட் அதுக்கு அந்த ரோபோட் சொல்லுது, நீ சொல்கிற எதுவுமே என்னோட லாக் ஃபைலில் இல்லை, அதாவது அவளோட ஃபீச்சர்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ரோபோட் சொல்லுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சரி வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து மீனாட்சனை என் கூட வந்து படுங்கிறான். எதுக்குன்னு கேட்டதுக்கு, மேரிட் கப்பல்லாம் இப்படி தான் படுப்பாங்க, வா என் கூட வந்து படு அப்படிங்கிறான். அதுக்கு அவள் வந்து சரி நான் வந்து படுக்கிறேன் அப்படிங்கிறான். பட் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாளா, நான் மெட்டலில் செஞ்சிருக்கேன், ஸோ நம்ம முன்னாடி படுக்க முடியாது அப்படிங்கிறான். பரவாயில்லவா வந்து படு அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் நம்ம மீனாட்சனும் வந்து படுக்கிறா. அப்புறம் இவன் வந்து கண்ணை திறந்துட்டே இருக்காத, மூடிவே, எனக்கு உன்னை பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ரோபோட் கண்ணு மூடிடுது. அப்புறம் நம்ம ஹீரோவும் தூங்கிடுறான். நண்பர்களே, இதுக்கு நடுவில் கொஞ்சமாக அவன் 18+ கண்டென்ட் பேசியிருப்பான். ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், புரிஞ்சவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது இப்போ சின்ன பசங்க பார்க்க வாய்ப்புகள் இருக்கு நம்ம சேனலில். ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த சீனுக்கு போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறான். ஐயோ நான் குடிச்சிட்டு எதேதோ பண்ணிட்டேன் போலையே அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ரோபோட் வந்து இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடை வைக்குது. மீனாட்சின்னு உன் கண்ணுக்கு என்னாச்சு, ஏன் எப்படி கம்மியாக சுருங்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோ அந்த கண்ணை தொட்டு பார்க்கும்போது, என் கண்ணை தொட்டு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தடுக்குறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு உனக்கு, நேற்று என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு, எனக்கு ஒன்றும் ஆகல, நீங்கள் போய் உங்களை ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க, நான் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கிறா. அப்புறம் அவனை பார்க்கும்போது மட்டும் அந்த கண்ணை மூடுறா. நம்ம ஹீரோ எதுக்காக அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்ணுறான், ஓகே நேற்று நான் உன் கண்ணு நல்லா இல்லை பயமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நீ இப்படி இருக்கியா, ஆக்சுவலி நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னா, நீ என்னையே பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் உன் கண்ணை மூட சொன்னேன், ஆக்சுவலி உன் கண்ணு ரொம்ப பியூட்டிஃபுல் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெக்கப்பட்டு சொல்ல, அந்த செகண்ட் அப்படியே அந்த ரோபோட் அந்த கண்ணை ஒழுங்காக திறக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வழக்கம் போல் சாப்பிட ஆரம்பிக்கிறான். இன்றைக்கி நடந்தது எல்லாமே நினச்சும் பார்க்குறான். அப்படியே அந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு மீனாட்சன் அப்படின்னு க்யூட்டாக சொல்கிறான். அப்படியே இந்த எபிசோடும் முடிக்கிறாங்க. ஸோ நண்பா நண்பிகள், இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வித்தியாசமான கதை எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் யூஸ்வலாக இல்லை, நல்லா இருக்கே, ஒரு புது கண்டென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறையா பார்க்கணுன்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான சொல்லணும், இது ஆக்சுவலி அப்கமிங் அனிமையாக இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் தான் இந்த எபிசோட் விடுவாங்க. ஸோ எப்போல்லாம் அந்த எபிசோட் வருதோ நான் அப்போல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் போட்டுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பர் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.